இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு சூப்பரான லேண்ட் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சிக்கு உட்பட்ட லேண்டுங்க. நாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 சென்ட் சேலுக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம தெரிஞ்ச ஃபேமிலியை வந்து ஒரு சேல் பண்றாங்க. இந்த இடத்த சேல் பண்ணிட்டு வேற ஒரு பர்பஸ்க்காக போக போறாங்க. இந்த லேண்ட் எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல நம்ம நேரம் வந்த பேர் பெருமாநல்லூர் ரோடுங்க. பாண்டியனருக்கு அடுத்த ஸ்டாப் அண்ணா நகருங்க. அண்ணா நகரத்துக்கு அடுத்த ஸ்டாப் கூத்தம்பாளையம். கூத்தம்பாளையத்துல பிஆர்ஜி கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்துடலாங்க. இந்த லேண்டு அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு, அதாவது ரோடு பேஸ் நம்ம சொல்லிக்கலாம். 30 அடி ரோடு வந்து இந்த லேண்டு ஒட்டி வந்துருது. இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு காமிக்கிறோம். அங்க ஒரு பையன் நிற்கிறோம் பார்த்தீங்களா, இங்க 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 உட்காந்துரும். அந்த பையன் நிற்கிற கல்லுல இருந்து பாருங்க. அதே மாதிரி ஆப்போசிட் இந்த பையன் கல் நிற்கிற இடத்துல இருந்து கல் ஊண்டி இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புழக்கம் இல்லாத கல்லெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் நம்ம பத்திரத்தில் அளவை கண்டுவேன் அளவு வந்து காய்ச்சலாம். அதே இந்த இடத்த பார்த்துக்குங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இந்த நேர்ல இருந்து நேர் வந்து அந்த ஒரு கல், அதே மாதிரி அந்த பையன்ல இந்த பையன் வரைக்கும் ஒரு நேர்கல். இந்த மொத்தமா பார்த்தீங்கன்னா 4.5 சென்ட்டுங்க. பத்திர பதிவுல பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவா பதிவு பண்ணியிருக்காங்க. 4.5 சென்ட் வந்து இந்த இடத்த சுற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இது மாநகராட்சி உட்பட்டது. நம்ம நேராக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வீடாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியை பார்த்தீங்கன்னா திருப்பூருக்குள்ள கார்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் நிறைய இருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுன்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மெட்ரிக் ஸ்கூல், முருகு மெட்ரிக் ஸ்கூல் இருக்குதுங்க. அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் இருந்தாலும் நம்ம இந்த இடத்த ஒட்டியது முருகு மெட்ரிகல்ஸ் மெயினான ஒரு ஸ்கூல் சொல்லலாம். அண்ணா மெயின் பஸ் ஸ்டாப்புக்கு போனாலே நிறைய பஸ் போயிட்டு இருக்கும். இங்கிருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போகலாம், புது பஸ் ஸ்டாண்ட் போகலாம். அதே மாதிரி அங்கிருந்து பார்த்தா ஈரோடு, சேலம் இந்த மாதிரிலாம் போய்கிட்டே இருக்கலாங்க. பஸ் வசதி பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பரா எல்லா வசதி இருக்குது. அது மூலம் இந்த சைட்டுக்குள்ள பார்த்தா 30 அடி ரோடு வந்துட்டு இருக்குது. மெயினான ஏரியாவில் ஒரு 4.5 சென்ட் கிடைக்குதுங்க. அது மாநகராட்சிக்கு உட்பட்டது. நம்ம மாநகராட்சி உட்பட்டதுல இப்ப உள்ள ரேட்டுக்கு என்ன எல்லாமே திருப்பூருக்குள்ள கால்குலேஷன் பண்ணிக்கலாம். எல்லா வசதியுமே உள்ள இருக்குது. நம்ம வீடு கட்டிட்டு வந்தா எல்லா தண்ணி வசதி. இந்த இடத்தை சுத்தி பார்த்து நிறைய வீடு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி போனாலும் வந்து வழிபாடு தலங்கள் கோயில்ல நிறைய அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஊர் இருக்குது. இந்த பக்கம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நெருப்பரிசல் ஊர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அம்யூனிட்டிஸோட ஒரு 4.5 சென்ட் சேலுக்கு வந்திருக்குது. இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ் பண்ண நீங்க இந்த இடத்த வாங்கி நீ வீடு கட்டிக்கலாம், இல்லை கம்பெனி இந்த மாதிரி சோர்ஸுக்காக ஒரு பில்டிங் கட்டலாம், அது குடோனுக்காக நீ வைக்கணும் ஏற்பாடு பண்ணினாலும் ஒரு குடோனுக்காக ஒரு பில்டிங் நீ குடோன் மாதிரி ஏற்படுத்திக்கலாம். ஒரு 4.5 சென்ட்ல வந்து சூப்பரான இருக்கு. கண்டிப்பா இந்த லேண்ட் நீ வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில் நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டு இருக்கும். அதுல கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்துடலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தா இந்த இடத்தோட டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நம்ம லொகேஷன் நம்ம பின் பண்ணுறோம். அதில் செக் பண்ணி நீங்க நேராக வந்து டைரெக்டாகவே நீங்க அவங்களோட பார்ட்டியை கான்டாக்ட் பண்ணலாம். நீ நேராக டைரெக்டாக வந்து நீ லேண்டையும் மாற்றிக்கலாங்க. இந்த இடம் பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க. எல்லாமே மாநகராட்சி உட்பட்டு எல்லா அம்யூனிட்டிஸும் சூப்பராக இருக்குது. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறது வரைக்கும் பாய்.